தான் தூக்கின்றன ஒரு நாள் உரை காணாது எங்கே உணர்ந்து கேட்கின்றன நீ வந்தால் மறுமணம் விடியும் என் வானம். திருப்பூர் போகிறதுக்கு முன்னாடி போகிற வழியில் ஒரு முக்கியமான ஒரு தெய்வீக ஸ்தலம் ஒன்று இருக்குது. அதுதான் கொங்கு நாட்டின் முதன் சிவன் ஆலயம், அவினாசி அப்பர் ஆலயம். நமச்சிவாய பஞ்சாட்சரநாதனே பரம பொருளே அருள் பொங்கும் ஆனந்தமூர்த்தியே தரித்தவர் காளை மேல் செல்வர் அழகிய நாதர் ஆனந்த பாண்டாண்டி ரங்கை தரித்தவர் காளை மேல் செல்வர் அழகிய நாதர் ஆனந்த தாண்டாண்டி ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சுருதி சுமிருதி பிரணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். அவினாசி மூலவர் அவினாசி லிங்கேஸ்வரர், துணைவியார் பிரிகத் கருணாம்பிகை, எங்கு பெரும் கருணாம்பிகை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த வழியாக வரும் பொழுது 2 வீடுகளில், ஒரு வீடுகளில் மரண ஓலமும் இன்னொரு வீட்டில் மகிழ்ச்சியும் இருக்கும் பொழுது அதற்குடைய காரணத்தை கேட்கிறார். ஆச்சாரியா பெருமக்கள் சில ஆண்டுகளுக்கு முன் 2 குழந்தைகள் இங்கு இருக்கும் தாமரை குளத்தில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தை முதலை விழுங்கி விட்டதாகவும், இப்போ 2வது குழந்தைக்கு இப்போ பூணூல் மாட்டக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தையும் இருந்தால் தம்முடைய குழந்தைக்கும் பூணூல் போடலாமே என்று ஏங்கிக் கொண்டிருந்தார். உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் அந்த குளத்தை காட்டும்படி வேண்டி பரமேஸ்வரனை வேண்டி இறந்த குழந்தையை அது எந்த ஆண்டில் இருந்ததோ அதிலிருந்து இந்த ஆண்டு வரை என்ன வளர்ப்பு இறை சுரூபமாக பிசிக்கல் சுரூபமாக இருக்குமோ அந்த ரூபத்தில் எழுதி கொடுத்த ஒரு பெக்குலியரான ஸ்தலம் அவினாசி. விதியை மதியால் வெல்லலாம், விதியை பரமேஸ்வரனின் அனுகிரகம் இருந்தால் வெல்லலாம் என்பதற்கு உதாரணம் இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் டெம்பிள். கொங்கு 7 ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இக்கோயிலில் நிறைய சித்தர்களும் உடைய ஜீவசமாதிகள் உள்ளன. இன்னும் வெளிப்படுத்த முடியாத தேவ ரகசியங்கள் நிறைய உள்ளது இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோயில். அன்புடன் அவினாசி மோகன். ஹர ஹர மகாதேவா ஓம் திருச்சிவ ஹர 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 மகாதேவா ஓம் திருச்சிவ ஹர ஹர சூரிய சந்திரனின் சுடரே விளங்கும் சிற்பக்கலை அரிய பொக்கிஷம்.
எல்லாரும் கொடுத்து வைக்காது, எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்க நாங்கள் வெளியே வந்து எவ்வளவு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? 40 வருஷம் வரைக்கும். 40 வருஷமா இது பண்றீங்களா? ஓகேம்மா. 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெஷின் எல்லாம் இல்ல, எல்லாம் அப்போ கையில பண்ணிருந்தீங்க. இப்போ கையில பண்றதுக்கும் மிஷின்ல பண்றதுக்கு என்ன வித்தியாசம்? கையில பண்ணா 10 நாள் ஆகும், மிஷின்ல பண்ணா 2 நாள் முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் குயிக் வித்தியாசம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆனா இந்த இதெல்லாமே ஒரே தான், எல்லாம் ஒரே தான், அமைப்பு எல்லாமே ஒரே தான். ஓகே. அம்பாள் நயர் எல்லாமே ஒரே அமைப்பு தான். ஒரு விநாயகர் பண்ணணும்னா எவ்வளவு நாள் எடுக்கும்? அதை உயரத்தை பொறுத்து இருக்கு. சிறுசுனார 1 வாரம் ஆகும், இந்த மாதிரி பெருசுன்னா 1 மாசம். உங்களுக்கு இந்த தொழில் எப்படி பிடிச்சிருக்குங்களா? பரம்பரையான தொழில், பரம்பரையான தாத்தா பாட்டி எப்படி வந்துருச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. ஆமா, பசங்களும் தான் படிக்கிறாங்க, இதான் பண்றாங்க. சரி, ரொம்ப சந்தோஷங்க. இவங்க பேருங்க? கண்ணன். கண்ணன், மாயக்கண்ணன். மாயக்கண்ணன். நூறு வருஷத்துக்கு முன்னாடி நொய்யல் ஆற்றங்கரையில் ஒரு சிறிய கிராமமாக இருந்தது தான் நம்ம திருப்பூர். நொய்யல் ஆறு தான் பருத்தி வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய ஆதாரமா இருந்திருக்கு. பருத்தியை நூலாக்கி சின்ன சின்ன அளவுகளில் துணிகளில் நெசவு செஞ்சு சுற்றி இருக்கிற கிராம சந்தைகளில் விற்பனை செஞ்சுருக்காங்க. இதுதான் அந்த காலத்தில் பிரதான தொழிலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலம் மாறியது, கதைகளும் மாறியது. 1970களில் இந்தியாவுடைய ரெடிமேட் ஆடைகள் வெளிநாடுகளில் பெரும் வரவேற்பு பெற்று ஏற்றுமதி செஞ்சாங்க. இந்த ரெடிமேட் ஆடைகளின் பெரிய அலையில் சிறிய குட்டி நகரமாக இருந்த திருப்பூர் மிக பெரும் சாம்ராஜ்யமாக மாறிடுச்சு. இன்னைக்கு திருப்பூர் உலகின் பல நாடுகளுக்கு தனது தயாரிப்புகளை அனுப்பிட்டு இருக்கு. மேட் இன் திருப்பூர் டெக்ஸ்டைல்களுக்கு உலக சந்தையில் ஒரு பெரும் மரியாதையே இருக்கு. ஆனால் இன்னைக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 50% வரியை போட்டு ஒருத்தர் பாடா படுத்துறாரு. நம்ம திருப்பூர் இப்படி பல அடிகளை வாங்கினாலும் பல மக்களின் வாழ்வாதாரத்தை மட்டும் இல்ல, வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திட்டே தான் இருக்கு.
திருப்பூர் அப்படின்னாலே ஒரு தொழிற்சாலை நகரமாக தான் பல பேருக்கு தெரியும். ஆனால் திருப்பூர் பழங்கால வரலாறும் ஆன்மீகமும் சேர்ந்த ஒரு இடம். திருப்பூரை சுற்றியும் பழமையான கோவில்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருமுருகன் பூண்டி முருகநாதீஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் இருக்கிற முருகன்கிட்ட வேலும் இல்லை மயிலும் இல்லை. இதை ரெண்டையும் வெளியில் பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்து சிவனை வழிபட்டிருக்காரு. முருகன் வழிபட்டதால் இந்த கோவிலுடைய முதன்மை கடவுளான சிவனுக்கு முருகநாதீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु. திருப்பூர் குமரன், கொடி காத்த குமரன். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் திருப்பூர் ரோட்டில் பேரணி போயிருக்காங்க. முதலாவது ஆளாக திருப்பூர் குமரன் தேசிய கொடி பிடிச்சிட்டு போயிருக்காரு. இந்திய தேசிய கொடியை வச்சிருக்கிறதே தப்பு, அதை தூக்கி பிடிச்சிட்டு வேற வரியான்னு சொல்லி லத்தியில் மண்டையில் அடிச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் வச்சிருக்கிற லத்தி மாதிரி சின்னதாலாம் இருக்காது. இப்போ அந்த காலத்தில் இருக்கிற லத்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உருட்டுக்கட்டை சைஸில் இருக்கும். அடித்த அடியில் மண்டை உடஞ்சி கீழே செறிஞ்சு விழுகிறாரு. அடி விழுந்துட்டே இருக்குது. அவ்வளவு அடியிலையும் தனது கைப்பிடியை தளர்த்தவும் இல்லை, தேசிய கொடியை கீழே விடவும் இல்லை. உயிரை மட்டும் விட்டுட்டாரு. வாழ வேண்டிய 27 வயசில் இந்தியாவுக்காக உயிரை விட்டுட்டாரு. வாழ்கிறப்ப தான் நிம்மதியாக வாழ முடியல. செத்ததுக்கு அப்புறமாச்சும் அவர் பக்கத்தில் கூடவே இருக்கலான்னு சொல்லி குமரனோட துணைவியார் இங்கே வந்து அவர்கிட்ட சேர்ந்துட்டாங்க. இப்போ உலக நாடுகள் மிரண்டு பார்க்குற நம்ம தேசிய கொடிக்கு பின்னாடி இப்படி பல தியாகங்கள் மறைஞ்சிருக்கு. திருப்பூர் குமரன் உயிர் விட்ட இந்த ரோடு இப்போ திருப்பூர் குமரன் ரோடுன்னு அவரோட நினைவலைகளோடு இருக்குது. இப்போ நாம் 2500 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவிலுக்கு போகிறோம். திருப்பூர்லேருந்து ஊத்துக்குளிக்கு போகிற வழியில் தான் இந்த சிவன் கோவில் இருக்குது. இந்த பழமையான கோவிலில் 2 விமானங்கள் இருக்குது. அதில் ஒன்று சிவபெருமானுக்கு, இன்னொன்று அம்மனுக்கு. 1952ஆம் ஆண்டு இந்த கோவிலை புனரமைக்கலான்னு சொல்லி தொல்லியல் துறை வேலையை தொடங்குறாங்க. அப்போ கோவிலுடைய அடிக்கல்லை நகர்த்தி பார்த்துருக்காங்க. பார்த்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. இப்போ மேலே இருக்கிற கோவில் போலவே பூமிக்கு அடியிலையும் இதே போல் அமைப்போட கற்கோவில் ஒன்று இருந்திருக்கு. அதனால தான் பல 1000 ஆண்டுகள் ஆனாலும் கோவில் பூமிக்குள்ளே இறங்காமல் அப்படியே புதுக்கோவில் மாதிரியே இருந்திருக்கு. எந்த சிவன் கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 2 நந்திகள் இருக்குது. அதில் முன்னாடி இருக்கிற நந்திக்கு வந்து 2 காதும் கொம்பும் அறுக்கப்பட்டிருக்கு. கோயில் நந்தி பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலத்துக்கு போய் மேய்ஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு கோபமான விவசாயி மாட்டோட காது 2ஐயும் கொம்பையும் அறுத்திருக்காரு. மறுநாள் கோயிலுக்கு வந்து பார்த்தப்ப கற்சிலையான நந்தியின் காதிலிருந்து ரத்தம் வந்திருக்கு. நேற்று தோட்டத்துக்கு வந்தது இந்த நந்தி தான் உணர்ந்து சாமிக்கிட்ட மன்னிப்பவும் கேட்டிருக்காரு. காது அருந்த நந்தியை தூக்க முடியாமல் அது முன்னாடி புதுசாக ஒரு நந்தி செஞ்சு வச்சுருக்காரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பழைய காது அருந்த நந்தி முன்னாடியும் புதிய நந்தி பின்னாடியும் மாறி இருந்திருக்கு. சிவபெருமான் விவசாயியோட கனவில் வந்து உறுப்புகள் இல்லைனாலும் இதுவும் ஒரு உயிர் தான், பழைய காதருந்த நந்தி முன்னாலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியான ஒரு சிறப்புமிக்க கோவில் தான் திருப்பூர் சுக்ரீஸ்வரர் கோவில்.
ஊத்துக்குழி எனும் ஊத்துக்குழி. அகஸ்திய முனிவர் தாகம் எடுத்து தண்ணீர் கேட்டு வந்திருக்காரு இந்த பக்கமா. முருகப்பெருமான் தண்ணீருக்காக தனது வேலை ஊன்றி ஊற்று உருவாக்கி அகஸ்திய முனிவரோட தாகத்தை தணிச்சிருக்காரு. அதனால தான் இந்த ஊற்றுக்குழி பசுமையான நீர்நிலைகள் கொண்ட ஒரு ஊராக மாறி இருக்கு. அந்த காலத்தில் அகஸ்திய முனிவர் ஒரு பெரிய டிராவல் விளாகராக இருந்திருப்பார் போல. எங்கே போனாலும் அவருடைய ஸ்டோரி நம்ம பின்னாடி வந்துட்டே இருக்கு. வாழாய் வாழாயின் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன் தீர உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மேல்கிறேன் இன்றே இங்கே ஆழ்கிறேன் தானே ஊத்துக்குழின்னா ஊத்துக்குழியில் வெண்ணெய் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க. ஊத்துக்குழி கல் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. இங்கே ஆட்டுக்கல், அம்மிக்கல், உரல், சந்தனம் அரைக்கிற கல், இடிக்கல், மருந்து அரைக்கிற கல், அப்புறம் ஆரிக்கல், அந்த ராகி அரைக்கிற கல், அப்புறம் என்ன மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு இந்த கிச்சன் செட்டெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா கார்ஸுகளுக்கு ஈக்குவலான ஒரு பில்டு குவாலிட்டி நம்ம பார்க்க முடியும் வித் லைஃப் டைம் வாரண்டி. முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டிஃபன் பாக்ஸ் வெயிட்டாகவும் இருக்கணும், உடல் எடையை கம்மியும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் செஞ்சு ஆஃபீஸ் கொண்டு போய்க்கலாம். இதில் ஹைலைட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸில் நம்ம பேரும் எழுதிக்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நம்ம பேர் இந்த மண்ணில் நிலைச்சி கல்வெட்டு மாதிரி நிற்கும். அதன் மூலமாக உடல் எடையை எப்படி கம்மி பண்ணணும்னு நமக்கு பின்னால் வர சந்ததிகள் படித்து தெளிவாக நடந்துக்குவாங்க. இதில் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த டிஜிட்டல் மிஷினரி உலகத்தில் பாட்டு பாடுறதுக்கு கூட வண்டி நிறுத்தாமல் மக்கள் ஓடிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த பழங்கால கற்பொருட்கள் எல்லாம் லாரி லாரியாக மக்கள் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அப்படி என்ன காதல் அப்படின்னு நினைக்கிறப்போ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதருணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.
Yeah.